நண்பர்களே, நடிகர் வடிவேலு நடித்த புகழ்பெற்ற ஒரு திரைப்பட வசனம்தான் இது. கண்டமனூர் ஜமீன் என கண்டம் பண்ணிட்டாரு. இந்த காமெடி சீனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. வடிவேலு காமெடி தான். கண்டமனூர் கண்டம் என்ற எதுகை மோனை வார்த்தைக்காக மட்டும் இந்த காமெடியில் வசனங்கள் வைக்கவில்லை. அதில் கூறப்படுவதும் உண்மைதான். யார் இந்த கண்டமனூர் ஜமீன்? இவரது கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பகுதிகள் தான் என, அது எங்கே உள்ளது? வாருங்கள் கண்டமனூர் ஜமீன் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பாளையங்களாக இருந்த பல பகுதிகள் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஜமீன்களாக மாறின. இப்படி மாறிய 72 ஜமீன்களில் பெரிய ஜமீனாகவும் அதிக வரி வசூல் செய்யும் ஜமீனாகவும் விளங்கியது கண்டமனூர் ஜமீன் பரம்பரை. இந்த மொத்த சுற்றளவு 291 சதுர கிலோமீட்டர். ஆண்டுதோறும் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு கட்டிய கிஸ்தியின் மதிப்பு மற்றும் 13,414 ஆகும். இந்த ஜமீன் பாளையமாக இருந்தபோது மௌசயம் நாயக்கர் தான் முதல் பாளையக்காரராக இருந்துள்ளார். அடுத்து அவரது மகன் கொண்டல நாகம நாயக்கரும் அவரது மகன் வேலப்ப நாயக்கரும் இருந்துள்ளனர். கண்டமனூர் ஜமீன் 1790 முதல் 1817 வரை பாளையமாக இருந்துள்ளது. வேலப்ப நாயக்கர் தான் முதலாக கண்டமனூர் ஜமீனாக ஆங்கிலேயர்களால் அங்கீகரிக்கப்பட்டு பட்டய சான்று பெற்றவர். வேலப்ப நாயக்கருக்கு குழந்தைகள் இல்லை. ஆகவே அவரது தம்பியான இளைய வேலப்ப நாயக்கர் என்கிற ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கர் 1817 முதல் 1830 வரை ஜமீன்தாராக இருந்தார். ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கர், அவரது மகன் ஜமீன் திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கர், அவரது மகன் TRS கதிர்வேல் சாமி பாண்டியன் என்கிற மைனர் பாண்டியன் என இந்த 3 தலைமுறையில் ஜமீனில் நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த கதை. சாபத்தால் சரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் உண்மை கதை என்று ஆரம்பிக்கும் கதையை படித்து முடித்ததும், இது சாபத்தால் சரிந்த சாம்ராஜ்யம் இல்லை, ஜமீன்களின் சல்லாபத்தால் சரிக்கப்பட்ட சாம்ராஜ்யமாகவே எண்ண தோன்றும். கண்டமனூர் ஜமீன் முழுவதும் இன்று முற்றிலும் அழிந்து போவதற்கு முழு காரணம் சாபம் என்பதை விட, ஜமீன்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் தங்கள் சுகத்திற்காகவும் உல்லாச பிரியத்திற்காகவும் பெண்கள் விஷயத்தில் பாரபட்சம் பார்க்காமல் ஏகபோகமாக வாழ்ந்ததும், கணக்கு வழக்கு இல்லாமல் கடன் வாங்கியதும், வரட்டு கௌரவமும் அவர்களின் தான் தோன்றித்தனமுமே காரணமாகும். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறுவது தேனி மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில். ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கர் மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு செல்வது வழக்கம். அவ்வாறு ஒருமுறை அவர் கோவிலுக்கு செல்லும் போதுதான் பலியன் சித்தர் என்பவரின் நட்பு அவருக்கு கிடைக்கிறது. இந்த சித்தனின் சித்து வேலையினால் ஈர்ப்பு ஏற்பட அவரிடத்தில் ஜமீன் நட்பு பாராட்டினார். இவர்களது நட்பு ஜமீனின் சொந்தங்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒருமுறை ஜமீன் ஒரு பஞ்சாயத்திற்கு துப்பு வேண்டி பலியன் சித்தரிடம் குறி கேட்கிறார். அவரும் அவருடைய சக்தியினால் அதனை கூறுகிறார். அது ஒரு உயிரிழப்பில் முடிய ஜமீனின் சொந்தங்கள் பலியன் சித்தரின் மீது பழி சொல்லி ஜமீனிற்கு நெருக்கடி கொடுக்க, அவரும் வேறு வழியில்லாமல் பலியன் சித்தரையும் அவரது மனைவி மீனாட்சியையும் வருசநாட்டு மலைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அப்போது பலியன் சித்தன் ஒரு கொன்றை மரத்தை கொடுத்து ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் நட சொல்கிறார். சித்தன் வருசநாட்டு மலைக்கு சென்ற பின்பும் கூட இவர்களது நட்பு இன்னும் பலமாக வளர்கிறது. அதை போலவே கொன்றை மரமும் அரண்மனைக்கு முன்னால் வளர்கிறது. ஆண்டி வேலப்ப நாயக்கர் தனது நண்பன் பலியன் சித்தரிடமிருந்து பல சித்து வித்தைகளை கற்கிறார். பலியன் சித்தன் நட்பால் அவருடைய போக்கினில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. மிக தன்மையான மனிதராக மாறிவிட்டிருந்தார். இதனை கண்டு ஜமீன் குடிகளும் மகிழ்கிறார்கள். பலியன் சித்தர் தனது கர்ப்பிணி மனைவி மீனாட்சியிடம் தான் நெடுநாட்களாக கேட்க நினைத்த ஒன்றை இன்று ஜமீனிடம் கேட்கப் போகிறேன் என்று கூறுகிறார். மேலும் அன்றிரவு மீனாட்சியின் கண்களை துணியால் கட்டி மறுநாள் வரை திறக்க கூடாது எனவும் உத்தரவிடுகிறார். சித்தர் ஒரு அம்பில் நவபாஷான விஷத்தை தடுவி வைத்துக் கொண்டு ஜமீனின் வரவிற்காக காத்திருக்கிறார். வழக்கம் போல மாலை ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கரும் வருகிறார். இருவரும் உணவருந்தி பேச ஆரம்பித்ததும் பலியன் சித்தன் தனக்கொரு வரம் வேண்டும் என கேட்க, ஜமீனும் அதற்கென்ன கேள் சித்தா என்கிறார். பலியன் சித்தனோ தனக்கும் தனது பலிய இனத்திற்கும் ஜமீன் இனத்தாருக்கு இணையான மதிப்பும் உரிமையும் வேண்டும் என கேட்கிறார். ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கரோ இதை கேட்டதும் கோபத்தினால் சித்தன் விஷம் தடவிய அம்பை எடுத்து நானேற்றி பலியன் சித்தன் மேல் எய்கிறார். உச்சந்தலையில் அம்பு தாங்கிய பலியன் சித்தர், மன்னா, என் முடிவு உன் கையால், இந்த அம்பினால் தான் முடியும் என்பதால் தான் அம்பு முனைகளில் விஷம் தடவி வைத்தேன். நாம் நட்பின் வலிமையினால் இதனை தவிர்க்க முடியும் என்று எண்ணினேன். ஆனால் விதி முந்திக் கொண்டது. எப்படி நான் என் மகனை காணும் முன் மடிகிறேனோ அதை போல நீங்களும் உங்கள் பரம்பரையும் தனையனின் முகம் பார்க்க தந்தை உயிருடன் இருக்க முடியாது என்று சொல்லி அப்படியே நவபாஷான விஷம் வேலை செய்ய அதே இடத்திலேயே பஸ்மமாகி விடுகிறார். அப்படியே ஸ்தம்பித்து விட்டார்
என்றார் ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கர். ஒரு நிமிட கோபத்தினால் பெரிய பழியையும் தன் குலத்திற்கு அபகீர்த்தியையும் ஏற்படுத்தி விட்டேனே என கலங்கிய அவர் இனி எப்படி மீனாட்சி முகத்தை பார்க்க முடியும் என்று பலவாறு அரற்றினார். பின்பு அங்கிருந்து அரண்மனை நோக்கி பயணப்பட்டார். கண்டமனூர் ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் பழியன் சித்தன் கொடுத்து நடத்தென்ற கொன்றை மரம் பழியன் சித்தன் இறந்த அதே நேரம் பட்டு போனது. அரண்மனைக்கு திரும்பி வந்த ஆண்டி வேலப்ப நாயக்கர் மேலும் வருத்தமுற்றவராய் மக்களின் மேல் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். கிறுக்குத்துறை என்று அதுவரை அழைத்த மக்கள் அவரை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். ஜமீன்தார் 3 பெண்களை மணந்த நிலையில் குழந்தை பேறு இல்லை. இதனால் 4வதாக வெள்ளையம்மாள் என்ற பெண்ணையும் மணக்கிறார். வெள்ளையம்மாள் கர்ப்பமான போது பட்டுப்போன கொன்றை மரமும் பூத்தது. பழியனின் சாபமோ ஜமீன்தாரின் பயமோ எப்படியோ மகன் அவரது மனைவியின் வயிற்றில் சூழ் கொண்ட போதே ஜமீன்தார் ஆண்டி வேலப்ப நாயக்கர் இறந்து போகிறார். கண்டமனூர் ஆற்றுப்பாலத்தின் பக்கத்தில் ஜமீன்தார் ஆண்டி வேலப்ப நாயக்கரின் கல்லறையை இப்போதும் கூட காண முடியும். கர்ப்பிணியான வெள்ளையம்மாளிடம் ஜமீன் பொறுப்பை வழங்கக்கூடாது என வேலப்ப நாயக்கரின் தூரத்து உறவினர் ராமசாமி நாயக்கர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த ஆங்கிலேய அதிகாரிகள் வெள்ளையம்மாளுக்கு பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தால் அந்த குழந்தைக்கே ஜமீன் வாரிசாக தகுதி உண்டு எனவும் பெண் குழந்தை என்றால் ராமசாமி நாயக்கரை ஜமீனுக்கு அதிபதியாக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் கூறிவிடுகின்றனர். இந்த பிரச்சனையினால் 1866 முதல் 1888 வரையில் கண்டமனூர் ஜமீன் ஆங்கிலேய அதிகாரிகளால் நேரடி பொறுப்பில் இருந்தது. பின்னர் வெள்ளையம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்தான் திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கர். திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கரின் கல்வி ஆங்கிலேய அதிகாரிகளின் ஏற்பாடுபடி மதராஸில் அமைந்தது. இவருடன் திருவிதாங்கூர் இளவரசரும் எட்டயபுர ஜமீன்தாரும் சமகாலத்தில் படித்தவர்கள். திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கர் இங்கு படித்ததனால் ஆங்கில மொழி புலமையும் ஆங்கில நாகரிகத்தில் சிறிது ஈடுபாடும் உள்ளவராயிருந்தார். படிப்பு முடிந்ததும் உரிய வயதில் ஜமீன் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். சிறு வயதில் அதிக அதிகாரம், பெரிய பதவி, ஆங்கிலேய நாகரிக மயக்கம் இவை அனைத்தும் அவரை நாட்டியக்காரி ஜனகத்திடம் கொண்டு சேர்த்தது. ஜனகத்தை மதராஸில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்து அவருக்காக வாணிமஹால் என்ற ஒரு சிறிய அரண்மனையை கண்டமனூர் வைகை ஆற்றின் கரையில் அமைத்து கொடுத்தார். இவரின் நடவடிக்கைகளால் நொந்து போன இவரது தாய் வெள்ளையம்மாளும் மாப்பிள்ளை நாயக்கர் வம்சத்தினரும் வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்க பெண் பார்க்கின்றனர். அவர்தான் வேலு தாயம்மாள். இவர்கள் இருவருக்கு முதல் பெண் குழந்தையாக கதிர்வேல் தாயம்மாள் என்ற ராஜமாணிக்கம் பிறந்தார். குழந்தை பிறக்கும் வரை சாபத்தை எண்ணி பயத்தால் பலமுறை செத்து பிழைத்தார் திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கர். குழந்தை பிறந்த பின்பு சாபம் தன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று மேலும் தன்னுடைய உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்தார். இதனால் பட்ட கடனுக்கு தனது சொத்துக்களை ஏலத்தில் எட்டயபுர ஜமீனிடத்தில் இழந்தார். இதனால் வெகுண்டெழுந்த வேலு தாயம்மாள் தனது அண்ணன் முறையினரும் ஜமீனுக்காக எதையும் செய்யும் மாப்பிள்ளை நாயக்கர் வம்சத்தினை சேர்ந்த ஒருவரிடம் துப்பாக்கி கொடுத்து ஜனகத்தை கொலை செய்தார். மேலும் கணவரின் பொறுப்பற்ற நிலையினால் வெறுப்படைந்து சுகபோகியாக இருக்கும் கணவனை விட்டு சென்று தெப்பம்பட்டி சின்ன அரண்மனையில் வாழ்கிறார். மீண்டும் சில காலம் சென்றதும் சுகபோகத்தினாலும் கடனாலும் நோயுற்றவராக திரும்பி வரும் சாமியப்ப நாயக்கர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் ஒன்றாக தெப்பம்பட்டியில் வாழ்கிறார். இதன் பயனாக 2ஆம் முறையாக வேலுத்தாயம்மா கருவுறுகிறார். அதே நேரம் கண்டமனூர் ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் பழியன் சித்தர் கொடுத்து நடச்சென்ற பட்டுப்போன கொன்றை மரமும் அமைதியாக ஒற்றை பூ பூக்க செய்து தனது கடமையை நிறைவேற்றுகிறது. குழந்தை வேலுத்தாயம்மாள் வயிற்றில் வளர சாமியப்ப நாயக்கர் நோயும் வளர்கிறது. வேலுத்தாயம்மாள் குழந்தையை பெற்றெடுக்கும் முன்பே அவரது கணவரான ஜமீன் இறந்து போகிறார். இவரது கல்லறையும் ஆற்றுப்பாலத்தின் அருகிலேயே இருக்கிறது. மீண்டும் ஜமீனின் பொறுப்பை யார் நிர்வகிப்பது என்று பஞ்சாயத்து நடக்கிறது. இதன் முடிவில் வேலுத்தாயம்மாளின் மகன் சிறுவனாக இருப்பதால் அவன் வளரும் வரை மதராஸில் படிக்க வைக்கவும் அதுவரை ஜமீன் பொறுப்பை ஆங்கிலேய அதிகாரிகள் வைத்து நிர்வகிப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் வேலுத்தாயம்மாளோ இதனை மறுத்து தனது மகன் வளரும் வரை தாமே ஜமீன் தலைமை பொறுப்பை கவனித்துக் கொள்வதாக கூறுகிறார். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்னர் கடைசியில் மைனர் பாண்டியன் வளரும் வரை ஜமீனின் பொறுப்பை வேலுத்தாயம்மாளே நிர்வகிக்கலாம் என்று முடிவானது. மைனர் பாண்டியனை மதராஸில் படிக்க வைக்கலாம் என்று எட்டயபுர ஜமீன்தார் எவ்வளவோ கூறியும் தனது கணவர் மதராஸ் படிப்பினாலேயே கேட்டுவிட்டார். அதனால் என் மகனை நானே பார்த்து கொள்கிறேன் என பிடிவாதமாக மறுத்துவிட்டார். இப்படியாக வேலுத்தாயம்மாள் ஜமீனின் தலைமை பொறுப்பில் அமர்ந்தார்.
கணக்கு வழக்குகளை மொட்டநாத்து வேலுசாமி நாயக்கர் பார்த்து கொண்டார். பின்பு வேலுத்தாயம்மாளும் மொட்டநாத்தூர் குடிவந்து விட்டார். இங்கிருக்கும் போதுதான் மைனர் பாண்டியனின் சகோதரியான ராஜாமணியை ராசாக்க நாயக்கர் ஜமீனில் திருமணம் செய்து கொடுத்தனர். மொட்டநாத்து வேலுசாமி நாயக்கர் தான் TRS கதிர்வேல்சாமி பாண்டியன் என்கிற மைனர் பாண்டியனை கொம்பு சீவி விட்டு மைனராக வளர்த்தார். இது வேலுத்தாயம்மாளுக்கு பிடிக்கவில்லை. பின்பு மகனின் மீது கொண்ட வெறுப்பால் மகள் ராஜாமணியுடன் ராசாக்க நாயக்கனூர் ஜமீனுக்கு சென்று விட்டார். பின்பு வரி கட்ட முடியாத ஜமீன் நிர்வாகத்தை ஆங்கில அரசே எடுத்துக்கொண்டு கூர்த் என்ற ஆங்கிலேய அரசை நிர்வகிக்க வைத்தது. ஆங்கிலேய அரசு அவ்வட்டாரத்தை வளப்படுத்தி முதலீடு செய்ய முன்வராது என்பதை புரிந்து கொண்ட கூர்து துறை அப்பகுதியில் பாண்டியர் காலத்து புதையல்களும் பொக்கிஷங்களும் இருப்பதாக கூறி 7 கிராமங்களையும் வளமான மலைகளையும் 5.5 லட்சம் ரூபாய்க்கு பம்பாய் சேட்டுகளை வைத்து ஏலத்தில் எடுக்க வைக்கிறார். அதன் பின்னர் அந்த நிலங்களை உள்ளூர் மக்களுக்கே விலைக்கு கொடுக்கிறார். மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளை பென்னிகுயிக் பாணியில் கிழக்கே திருப்பிவிடும் நீராதாரங்களை வளப்படுத்த கூர்து சொன்ன யோசனைகளை சேட்டுகள் ஏற்காததால் அவர் மனமுடைந்து போகிறார். பட்டேல் சகோதரர்களிடமிருந்து கோவை PSG சகோதரர்கள் இந்த நிலத்தை வாங்குகிறார்கள். மனிதாபிமானமும் நவீனத்துவமும் கலந்த அவர்களது நிர்வாக முறைகள் விவசாயத்திற்கு உந்து சக்தியை தர ஆரம்பித்தது. மைனர் பாண்டியன் 1906 முதல் ஜமீன்தாரி ஒழுப்பு முறை செயல்படும் வரையில் ஜமீனாக வலம் வந்தார். மிச்சமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து தனது முன்னோர்கள் புதைத்த இடத்தை கூட விற்று ஆண் அழகனாக வர்ணிக்கப்பட்டவர் இறுதியில் பெருநோய் வந்து உருவம் சிதைந்து சில காலம் வேலப்பர் கோயில் மலை குகையில் வாழ்ந்து இறந்தார். அதே நேரம் பழியன் சித்தன் கொடுத்து நடச்சென்ற பட்டு போன கொன்றை மரமும் சாய்ந்து விடுகிறது. TRS கதிர்வேல்சாமி பாண்டியனின் உடலை புதைக்க இடம் இல்லாததால் அவர் உடல் வைகை கரையில் சாய்ந்து விழுந்த கொன்றை மர விறகால் எரிக்கப்பட்டது. மைனர் பாண்டியன் இறந்தது 1951 வருடம். வேலுத்தாயம்மா இறந்தது 1956 வருடம். மைனர் பாண்டியனின் இறப்பு சடங்கிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அப்படி ஒரு மனோதிடமான பெண் அவர். பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்து இறுதியில் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் மறைந்து போன இந்த ஜமீனின் கதை உண்மையிலேயே நமக்கு ஒரு சிறந்த பாடம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.